வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா வருண் பிவரேஜஸ் இவங்க Q4 ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 1 கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 20% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 18% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 21% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் சேல்ஸ் 14.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலா இவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்க 240 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். எபிட்டா 21% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 22% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கோல் இண்டியா இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 5 rupees 25 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 11% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி டோட்டல் கேஸ் இவங்க 25 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் June 12. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 9% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 17% அதிகரிச்சிருக்கு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 25 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 26. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 48% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 17% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் இவங்க 1:3 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இவங்க 2 rupees டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 25% இயர் ஆன் இயர் வைஸில் அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 31% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் NPA 1.91% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இவங்க 12 rupees 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 24% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டியில கிராஸ் NPA 0.73% குறைஞ்சிருக்கு. கிர்லோஸ்கர் நியூமேட்டிக்ஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூவை 2ல இருந்து 1 மாத்துறாங்க. ஸோ 1 ஷேர் வச்சிருந்தா 2 ஷேரா மாறும். கூடவே பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நடக்கும். இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 8 rupees 50 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 79% இயர் ஆன் இயர் வைஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 20% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலா இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. வெப்சோல் எனர்ஜி இவங்க 25 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 95% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 82% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். இவங்களோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. பிரமில் ஃபினான்ஸ் இவங்க 11 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 603 crores அதிகரிச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் 64 crores இருந்திருக்கு கடந்த ஆண்டுல. எக்ஸப்ஷனல் கெயின் காரணமா நெட் ப்ராஃபிட் இவ்வளோ சர்ஜ் ஆயிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 14% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15% அதிகரிச்சிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1,40,706 crores இருக்கு. இது 23% இயர் ஆன் இயர் வைஸ் growth கொடுத்துருக்காங்க. அசட் குவாலிட்டி ஸ்டேபிளா இருக்கு. கிராஸ் NPA 0.27% இருக்கு. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 65% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ஃபுல் இயருக்கான ப்ராஃபிட் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெபாசிட்ஸ் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மஹிந்திரா ஹாலிடேஸ் நெட் ப்ராஃபிட் 43% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. SBI கார்ட்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. AOE ஃபினான்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 111% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 30% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கெனரா ரொபேக்கோ இவங்க 2 rupees 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 22% டிக்ளைன் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 15% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவராலா இவங்களோட ரிசல்ட் டவுனா இருக்கு. ஜிண்டால்ஸா ஃபைனல் டிவிடெண்டா 12 rupees 50 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 26. AGI கிரீன் பேக் 7 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் September 16. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 39 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 35% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிப்பான் லைஃப் AMC இவங்க
₹12.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ராலிஸ் இந்தியா ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் லாஸ் 15 crores வந்து குறைஞ்சிருக்கு. இதே கடந்த ஆண்டுல 32 crores நெட் லாஸ்ல இருந்திருக்காங்க. லாஸை குறைச்சிருக்காங்க. ஸ்டில் வந்து நெட் லாஸ்ல தான் இருக்காங்க. ஐடிசி இவங்க செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் இந்த நிறுவனத்தை ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் கிட்ட இருந்து அக்வயர் பண்றதா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இவங்க 3,498 crores அக்வயர் பண்றாங்க. ஸோ இந்த அக்விசிஷனை இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஏர்லி மேலன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.